25 வருஷம் போராட்டம் எங்க அம்மா என்னோட பையன் எங்க குடும்பத்தோட கனவை நினைவாக்கிய தளபதி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆட்சியை பொறுத்தளவு எங்களுக்கு பேர் வச்சதே இந்த ஆட்சியில தான். கலைஞர் ஐயா தான் எங்களுக்கு பேர் வச்சாரு. இந்த ஆட்சியில நாங்க சிறப்பா சந்தோஷமா ரொம்ப நல்லாவே இருக்கிறோம். எங்க அப்பா காலத்துலயும் வரல, எங்க அம்மா காலத்துலயும் வரல. 3 தலைமுறையா எங்க தாத்தா காலத்துலயும் வரல, எங்க அப்பா காலத்துலயும் வரல. இப்ப என் காலத்துல வந்து இப்ப என் பையனுக்கு அது யூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருக்குது. மகளிர் இங்க எங்க கூட வந்திருக்காங்க. நான் மட்டும் ஜென்ஸா. மகளிர் எத்தனை பேர் வந்திருக்காங்க உங்களை காட்டுங்க. இருக்கிறவங்க எல்லாருமே எங்களோட பஞ்சாயத்து மகளிர். எங்க ஊர்ல இருந்து 50 பேர் வந்திருக்காங்க. 50 பேர் அவ்வளவு உற்சாகமா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ரோஸ்ட் பிளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம். உண்ண உணவும் உடுத்த உடையும் பார்த்தோன்னா எளிதா கிடைச்சிரும். ஆனா வந்து தங்கறதுக்கு ஒரு வீடு, அவங்க பேர்ல இருக்கிற வீடு வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதை வந்து ஈஸியா வந்து கிடைக்க வச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 20,000க்கும் மேற்பட்டோருக்கு பார்த்தோன்னா பட்டா வழங்கும் நிகழ்வு வந்து நடந்திருக்கு. இதை பத்தி வாங்குறோம், அதாவது பட்டா வாங்குறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். இந்த பட்டா வாங்குறதுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? நான் 25 வருஷமா பட்டா வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளபதி ஐயா அவர்கள் மூலியமாக இந்த பட்டா கிடைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளவு அளவு நன்றி சொன்னாலும் அது அளவே இல்லாதது. நான் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வாங்குறது, அதுவும் அவர் கையால வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதுக்காக தளபதி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இல்ல, இதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த பட்டாக்காக? அதான் சொல்றேன், 25 வருஷம் போராட்டம் எங்க அம்மா என்னோட பையன் எங்க குடும்பத்தோட கனவை நினைவாக்கிய தளபதி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இல்லம்மா, இது ஆட்சி நல்லா போகுதுங்களா? ஆட்சி தொடர்ந்து நினைக்கிறீங்க? கண்டிப்பா, நிச்சயமா. இல்லன்னா எல்லாருக்கும் பட்டா கொடுக்க முடியுமா? அவர் ஆட்சியில தான் எல்லாமே கிடைக்குது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது. உண்மையா தளபதி அவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறணும். அதனால நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். பட்டா வாங்கிட்டீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறேன். நான் 20 வருஷமா நான் பட்டா இல்லாத இருந்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப இப்போ நான் 5 மாசத்துல நான் மனு கொடுத்தேன். எனக்கு சார், முதலமைச்சர் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். எனக்கு பேச்சே வர மாட்டேது. அவர் கையால வாங்குறது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒத்துருது. ஆனா அவர் கிட்ட நிக்க கூட எங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல என்னால. சந்தோஷம் உங்க முகத்துல தெரியுது. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அவர் கிட்ட நின்று நான் பட்டாவை வாங்குறது எங்க பேருக்கு கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பட்டா வாங்குறதுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? நான் வந்து சென்னை பெருங்குளத்தூரை சார்ந்த திருநங்கை. என்னோட பேர் வந்து ஸ்வேதா. நாங்கள் மொத்தம் சுமார் 37 திருநங்கைங்க பெருங்குளத்தூரை சுற்றி வசிக்கிறோம். இங்கே நாங்கள் ஒரு 15 வருஷ காலமாகவே வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட வாடகை வீட்டில் ஒரே வீட்டில் 7 பேர் 8 பேர் அப்படின்னு வச்சுட்டு வரோம். இந்த ஆட்சியில் எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய 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 விஷயம். ஏன்னா இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு எந்த விஷயமே சுலபமாக கிடச்சதில்ல. ஆனால் இந்த ஆட்சியில் எங்களுக்கு வீட்டு மனை வந்து ரொம்ப சுலபமாகவே கிடச்சிருக்கு. இதை வச்சு நாங்கள் ஒரு சிறு தொழில் ஆரம்பித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. இதுக்கு வந்து தமிழக முதல்வருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஆட்சி எப்படிமா சிறப்பாக போயிட்டு இருக்கா? இந்த ஆட்சியை பொறுத்தளவு எங்களுக்கு பேர் வச்சதே இந்த ஆட்சியில தான். கலைஞர் ஐயா தான் எங்களுக்கு பேர் வச்சாரு. இந்த ஆட்சியில நாங்க சிறப்பா சந்தோஷமா ரொம்ப நல்லாவே இருக்கிறோம். இப்போ நீங்க இருக்கீங்க எல்லா இடத்துலயும் இப்ப இருக்கீங்க, உங்களுக்கு தெரியா சந்தோஷமா இருக்கா? ஒரு போலீஸ் சரி எல்லாத்துலயுமே இருக்கீங்க. எல்லா இடத்துலயுமே எங்களுடைய மதிப்பு உயர்ந்திருக்கு. இன்னமும் இந்த ஆட்சி தொடரணும், எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் மென்மேலும் உயரணும்னு நான் என்னுடைய கடவுளை வேண்டிக்கிறேன். பட்டா வாங்குறதுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? பட்டா வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கேன். நானு அவர் கையில கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை வருஷமா வந்து பட்டாக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமா ட்ரை பண்றேன். 10 வருஷமா ட்ரை பண்றேன். ஆனா இப்பதான் உங்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. அவர் கையில கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். விடிவு காலம் தான் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆட்சி எப்படிங்க போகுது? நல்லாதான் இருக்கு. குறை சொல்ற மாதிரி நல்லாவே இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இந்த பட்டான்றது எவ்வளவு முக்கியத்துவம்? பட்டா இருந்தா லேண்டோட வேல்யூ அதிகமா இருக்கும். நாளைக்கு வேண்டாம் விற்கலாம், பேங்க் லோன் போகலாம், எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது இருந்தா நல்லது தானே. சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா. இந்த ஆட்சி சரியில்லை, ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்றாங்க. ஒரு புதுசா நடிகர்லாம் வராங்க, அவர் கண்டிப்பா வருவாங்க நினைக்கிறீங்களா? எப்படிங்க வருவாங்க? 50 வருஷமா கட்சி நடத்துறாங்க, ஆட்சியில இருக்காங்க. இவங்க ஆட்சி தான் மலரும். 2026லயும் திமுக ஆட்சி தான். கண்டிப்பா கண்டிப்பாக.
இன்னைக்கு பட்டா வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கிட்டத்தட்ட 20 வருஷ காலமா 20 வருஷம்? ஆமா 20-25 வருஷம் இருக்கும். அத்தனை வருஷமா வந்து பட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை மனுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு பட்டாவே கிடைக்கல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து முதலமைச்சர் எங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவரும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அதனால மீண்டும் அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். கண்டிப்பா ஆட்சி திருப்பி வரும்னு நினைக்கிறீங்களா? திருப்பி வரோம் சார், கண்டிப்பா வரும். எல்லாருமே மனசு வைப்பாங்க. இப்ப புதுசா வராங்களே அவங்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட நினைக்கிறீங்களா நீங்க? போடுவாங்க சார். ஆனா எல்லாரும் மாதிரி ஆயிட முடியாது இல்ல. அதனால யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா வருவாங்க சார். பட்டா வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. எத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பட்டா கிடைக்கும்? நாங்கள் 20 இயர்ஸ் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷமா நாங்கள் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல. இப்போ இந்த வருஷம் வந்து கொடுக்குறாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சிறுசேரியிலேருந்து வந்தோம். சிறுசேரியிலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ வந்து பட்டா உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஆமாம், சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு. இந்த ஆட்சி வந்து சிறப்பா செயல்படுத்தாமா? நல்லா செயல்படுது. நல்லா செயல்படுது. எல்லாம் தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. இலவச பஸ்ஸு, மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் அது நல்லா செஞ்சு தராங்க. எல்லாமே நல்லா பண்ணி தராங்க. இந்த பட்டா வாங்கினதுக்கு சிஎம்க்கு முக்கிய நன்றி. இத்தனை நாங்கள் ஒரு 50 வருடமா அந்த செங்கல்பட்டு பகுதியில் வசித்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு பட்டா கொடுக்கல. இதுவரையிலும் எங்கள் ஆட்சியில் நிறைய முறை மனு கொடுத்துருக்கோம். ஆனால் ஐயா அவர்கள் வந்த பிறகு எங்களுக்கு இந்த பட்டா வழங்க ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்குது. அனைவரும் வந்திருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைவரும் வந்திருக்கிறோம். இல்ல எத்தனை வருஷமா பட்டாக்காக அலைஞ்சிருக்கீங்க? நாங்கள் ஒரு 50 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்க தலைமுறையே இருந்தது. 100 வருஷமா இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு பட்டா கிடைக்கல. இப்ப எங்க தலைமுறையில எனக்கு 47 வயசு ஆகுது. இப்பதான் பட்டா கொடுக்குறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. இந்த ஆட்சி சிறப்பா செயல்படுதுங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை பத்தி எங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. ஆமா, ஐயா வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒன்னும் குறைலாம் கிடையாது. ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தொடரும். எங்களுக்கு இத்தனை வாரமா பட்டா கிடைக்காதனால இப்ப சிஎம் எங்களுக்கு பட்டா கொடுத்தா நன்றி செலுத்துக்கிறோம். எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? பட்டாச்சாரம் சொன்னதுனால வந்திருக்கிறோம். பட்டா சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை வருஷமா வந்து பட்டா இல்லாம இருந்தீங்க? 3 வருஷமா இருக்கேன். 3வது தலைமுறை. 3வது தலைமுறையா பட்டாக்கு தேடி இருந்தீங்க. இப்ப தாத்தா, எங்க அப்பா, நாங்க இப்ப பட்டா கிடைச்ச சந்தோஷமா உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட்டா கொடுக்கறதுல. முக ஸ்டாலின் வந்து எங்களுக்கு தராரு வந்து அதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த ஆட்சி சிறப்பா செயல்படுதுங்களா? ரொம்ப சிறப்பா இருக்கு. எங்களுக்கும் மகளிர் திட்டத்துல கொடுக்கறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் வராது, கண்டிப்பா இவர் தான் தொடருவார். கண்டிப்பா தொடருவாரு. நீங்க சிஎம்மா இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிங்க. பட்டா சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா காலத்துலயும் வரல, எங்க அம்மா காலத்துலயும் வரல. 3 தலைமுறையா? எங்க தாத்தா காலத்துலயும் வரல, எங்க அப்பா காலத்துலயும் வரல. இப்ப என் காலத்துல வந்து இப்ப என் பையனுக்கு அது யூஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆட்சி சிறப்பா செயல்படுதாமா? ரொம்ப நல்லா சிறப்பா செயல்படுத்துங்க. எங்க ஊர்ல ரொம்ப வழி கூட இல்லாத நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயா பாலம் போட்டு தந்திருக்காங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் வெய்ய டைம்ல. இப்ப வீட்டாண்டியே நல்லா தண்ணி வந்துன்னு இருக்கு. ஒரு வேலைக்கு போறதுக்கும் எல்லாத்துக்கும் வீட்டாண்ட குப்பையா கிடக்கும். இப்ப அது குப்பை அள்ளுறதுக்கும் ஆளு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த இருக்கு. பட்டான்றது எவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கு? சார், நாங்களாம் வீடே எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். ஒரு பட்டா இல்லாத ஒரு வீடு கட்ட முடியாம, பட்டா இருந்தா தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்ட்டு ரொம்ப அலட்சியப்படுத்திட்டாங்க எங்களை. ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ரொம்ப சந்தோஷத்துல 5 மணிக்கெல்லாம் எழுந்து வந்துட்டோம் பாருங்க. ரொம்ப சந்தோஷம். முக ஸ்டாலின் ஐயாவுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக்கிறோம். ரொம்ப ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? தொடரணும் சார். நாங்களாம் கண்டிப்பா எங்க சாருக்கு தான் ஓட்டு போடுவோம். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். பட்டா வாங்க வந்திருக்கேன் சார். பட்டா வாங்க வந்திருக்கீங்க. இது எத்தனை வருஷமா வந்து நீங்க பட்டா வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க? 50 வருஷமா. 50 வருஷமா. இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். முதல்வர் ஐயாக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆட்சியில திட்டங்கள்லாம் எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கு. ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? தொடரணும். ரொம்ப தொடரணும். ஐயாவே முதல்வரா வரணும் ஆண்டாண்டு காலமும். பட்டா வாங்க வந்திருக்கீங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். 34 வருஷமா நாங்க எங்க ஊர்ல இருக்கோம். பட்டா இல்லாம இருக்கோம். 34 வருஷமா தொடர்ந்து மனு கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ முதலமைச்சர் அறிவிச்சிருக்க பட்டா வந்திருக்குது. இன்னைக்கு வாங்குறது எனக்கும் மகிழ்ச்சி. எங்களோட கூட வந்திருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இது அளவில்லாத மகிழ்ச்சி தான். இது தொடர்ந்து வீடு கொடுக்கறது மற்ற எல்லாத்துக்கும் அப்ரோச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சி எப்படி நடக்குது? ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருக்குது. மகளிர் இங்க எங்க கூட வந்திருக்காங்க. நான் மட்டும் ஜென்ஸா. மகளிர் எத்தனை பேர் வந்திருக்காங்க கூட காட்டுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்களோட பஞ்சாயத்து மகளிர். எங்க ஊர்ல இருந்து 50 பேர் வந்திருக்காங்க. 50 பேர் அவ்வளவு உற்சாகமா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க.
இது பட்டா மட்டும் கிடையாது, பஸ் வசதியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஆட்சியாக இருக்குது. பெண்கள் இல்லாத ஆண்களுக்கும் சேர்ந்த ஆட்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி தான். பட்டான்றது எவ்வளவு வந்து முக்கியத்துவம்? ஒருத்தர் இருக்கிற இடத்துக்கு அரசு வழங்குற பட்டா தான் முக்கியம், ரொம்ப முக்கியம், அத்தியாவசியமானது. அந்த பட்டா இல்லைன்னா அரசோட நலத்திட்ட இருக்கிற இடங்களோட உறுதியானது இடம் கிடையாது. யார் வேணாலும் என்னைக்கு வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணி அனுப்பிச்சு விடலாம். ஆனால் இந்த பட்டா வந்து ரொம்ப அவசியம். பட்டா இருந்தால் தான் இருக்கிற இடம் வந்து உறுதியானதை அரசு நினைக்கும். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தொடரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி? அவசியம் தொடரணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களோட மக்கள் எல்லாருமே, நான் எங்க கூட வந்திருக்க எல்லாருமே, எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே ஆதரவு கொடுப்போம். பட்டா வாங்குறது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? சந்தோஷமா தான் இருக்கும். சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பட்டான்றது ஒரு கனவு இல்லையா? எத்தனை வருஷமா வந்து போராடிட்டு இருக்கீங்க பட்டா? 20 வருஷமா எங்க மாமனார் இருக்கும் போதுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா நீ இருக்கு வாங்குறது இல்லை யாரும். இப்போ வாங்குறது சந்தோஷம். எங்க மாமனார் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க மறுமலை நின்று வாங்குறோம். சந்தோஷம். பட்டா வாங்க வந்திருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க முன்னோர்கள்லாம் பட்டாவே இல்லாத ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. எப்படி வாங்குறதுன்னு தெரியாம, வழிமுறை தெரியாம இருந்தோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பட்டா கிடைக்கிறது எவ்வளோ மக்களுக்கு ரொம்ப விசேஷம். இது உயிர் கொடுத்தா மாதிரி இது எங்களுக்கு எல்லாம். அவ்வளோ முக்கியத்துவம் பட்டான்றது. கண்டிப்பா முக்கியத்துவம் இது. எத்தனை வருஷமா பட்டாக்காக போராடினீங்க? ஒரு 40-50 வருஷமா போராடணும். ஆனால் எங்களுக்குலாம் கிடைக்காமே இருந்துச்சு. நிறைய மனு கொடுத்தோம், நிறைய விவோ ஆரியா அப்படி போயிட்டு நாங்கள் போய் பார்த்தோம், நிறைய கொடுத்தோம். எங்களுக்கு வந்து இதனுடைய ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து கலைஞர் திட்டம் மூலமா கிடைக்குதுன்னா மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருப்போரூர் வெண்பேடு கிராமம். திருப்போரூர் வெண்பேடு கிராமத்துல வந்திருக்கீங்க. சரி, பட்டா பார்த்தா மொத்தம் ஊர்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எங்க ஊர்ல இருந்து இப்போ 40 பேர்கிட்ட வந்திருக்கோம். 40 பேர்கிட்ட வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. குழந்தைகள் திட்டம், உணவு திட்டம், அப்புறம் வந்து மாசம் 1000 ரூபாய் ஏழை மக்களுக்கு கொடுத்து, அது இல்லாமல் வந்து நிறைய கல்வி உதவி தேவைப்படுது. இதெல்லாமே நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். அப்பா எதுக்கு வந்திருக்கீங்க? ஸ்டாலின் தாத்தாவை பார்க்க முடியும். எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? இங்க வீட்டு பட்டா கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கோம். வாங்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இப்போ காலை உணவு திட்டம்லாம் நீங்க பயன்படுறீங்களா? பயன்படுறோம். எல்லாமே அங்கெல்லாம் நல்ல சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. எல்லாம் உதவியா இருக்கிறாங்க இல்லையா? எல்லாமே இலவசமா நல்லா இதுவா கிடைக்குது. ஸ்டாலின் தாத்தாக்கு நன்றி. பாத்தீங்களா? அதாவது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஒரு பட்டா வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வந்து 3 தலைமுறையா வந்து போராடி வந்து இந்த பட்டா கிடைச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்கன்றத வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமா வந்து சொல்லியிருக்காங்க. சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா சிஎம் சார் கிட்ட வந்து வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி தரமா துள்றாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா பட்டான்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு கனவு. இந்த அரசு மக்கள் மேல உள்ள அக்கறை காரணமாக பல திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின், அதுக்கப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின் முதல் கொண்டு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மருத்துவமனையே பார்த்தீங்கன்னா அவங்களோட பகுதிக்கு வந்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குற திட்டம் வந்து சிறப்பாகவும் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த பட்டா கொடுக்கறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாவே என்னை வந்து நெகிழ வைத்த சம்பவம் இதுதான். மக்கள் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி கண்டிப்பாக வந்து தொடரும் என்று சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் ஒண்ணுமே வந்து புடுங்க முடியாதுன்றதை வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன். எந்த நடிகராலும் சரி, யாராலும் சரி இந்த ஆட்சியை அசைக்க முடியாது. 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே என்றதை வந்து மக்களே வந்து சொல்லிட்டாங்க. நன்றி, வணக்கம்.